கடை உரிமையாளர் மீது காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வந்த நபர் மீது போலீசார் பொய் வழக்கு போடுவதாக பாதிக்கப்பட்டவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார். சென்னை அண்ணாநகர் அருகே சண்முகநாதன் மற்றும் அவரது மகன் செல்வா இருவரும் கேஸ் ஸ்டவ் கடையை நடத்தி வருகின்றனர். அந்த கடையின் உரிமையாளரான சாந்தி என்பவர் மற்றும் அடையாளம் தெரியாத நபர்களை அழைத்து வந்து திடீரென கடையின் பொருட்களை வெளியே வீசி கடையை காலி செய்யுமாறு தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சண்முகநாதன் மற்றும் அவரது மகன் இருவரும் காவல் நிலையத்தில் புகார் அளித்த போது புகாரை ஏற்க மறுத்து சாந்திக்கு ஆதரவாக பேசிய காவல்துறை அவர்கள் மீது பாலியல் வழக்குகளை பதிவதாக எச்சரிக்கை விடுத்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் செல்வா கண்ணீர் மல்க புகார் அளித்துள்ளார். 4 மணி நேரம் ஸ்டேஷன்லேயே உட்கார வச்சு 11 மணிக்கு உள்ளே போனோம். என்ன 3:30 மணி வரைக்கும் உட்கார வச்சு என்ன மிரட்டுறாங்க. நீ ஒழுங்காக வெளியில் போய் கடை சாவி எங்கே இருக்கோ, அப்பா கிட்ட சாவி இல்லை, கடை சாவி எங்கே இருக்கோ அந்த சாவி எடுத்துகிட்டு வந்து மொத்த ஜாமானம் அள்ளி வெளியில் போட்டுட்டு சாவியாக அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணா தான் உங்கள் அப்பாவை வெளியில் விடுவேன். இல்லைனா உங்கள் அப்பாவை நீ பார்க்கவும் முடியாது, ஓன் மேலேயும் பொம்பளை கேஸ் போட்டு உள்ளே தள்ளுவேன். இதுக்கு நான் பெயில் 7 வருஷம் 8 வருஷம் நான் உன்னை கம்பல்சரி தள்ளுவேன், எஃப்ஐஆர் பண்ணுவேன், உங்கள் அப்பாவை நீ பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாங்க. நம்ம கமிஷனர் ஆஃபீஸ் பெருநகர காவல்துறை சென்னை அவங்ககிட்ட சந்தித்து அவங்ககிட்ட மனு கொடுத்துருக்கோம். இது சம்மந்தப்பட்டதும் கீழ்ப்பாக்கு ஆணையம். நீங்கள் அந்த ஸ்டேஷன் போங்க, அந்த ஸ்டேஷனில் உங்களுக்கு மேற்கொண்டு பண்ணுவாங்க அப்படின்னு.